வணக்கம். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. என்ன பண்ணுறதுங்கிறத சொல்கிறோம். விநாயக பெருமானுக்கான வழிபாடு செய்ய வேண்டிய நாள். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்க பிறவி பலமான தைரியமும் தில்லும் 3 நட்சத்திரத்துக்கும் 3 நாளும் வெற்றியை தேடி தந்தே தீரும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, மஞ்சள், திங்கள். 1, 7, தெற்கு, கிழக்கு, சிவப்பு, மஞ்சள், செவ்வாய். 1, 9, கிழக்கு, வடக்கு, பச்சை, சிவப்பு, புதன். உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க. இந்த 3 நாளும் ஐத்தறிச்சல் உங்க மேல ஏகப்பட்டது இருக்குது. இது பாதிக்குமா? ஆமா, பாதிக்கும். வாழ்த்துக்கள் பாதிக்கிற மாதிரி வசையும் பாதிக்கும். எனவே வழிபாடு முக்கியம். என்ன பண்றது? காலையில சூரியனுக்கு தீபம் காட்டிடணும், விநாயகருக்கு தீபம் போடணும். திருஷ்டி இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்களை 3 நாளும் சொல்லிருந்தேன். ஓம் சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி, சக்கரமே போற்றி, சாரங்கமே போற்றி. 3 நாளும் பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்திருங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி 3 நாளும் இல்லாமற் போகும். ஆமா, பாரதியார் அருளிய விநாயகர் 4 மணி மாலை கவிதைகள், பாரதியார் கவிதைகள் ஒரு பகுதி அது. அதையும் படிச்சு பாருங்க. நல்லது. 3 நாளும் செய்யும். ரிஷபராசிக்கார நேயர்களே, திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளுமே 3 நட்சத்திரத்துக்குமே உங்களுக்கு வெற்றி. எதிரிகளுக்கு கூட உதவி செய்கிற உங்க குணம் எதிரிகளையும் உதவி செய்ய வைக்கும். நல்ல நாட்கள் 3 நாட்களும் நிம்மதி, சந்தோஷம், உயர்வு. அனுகூலமான எண் திங்கள் 3, 6, கிழக்கு, மேற்கு, மஞ்சள், வெள்ளை, செவ்வாய். 3, 4, தெற்கு, மேற்கு, சிவப்பு, மஞ்சள், புதன். 1, 9, கிழக்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க. இந்த 3 நாளும் ஐத்தறிச்சல் உங்க மேல ஏகப்பட்டது இருக்குது. இது பாதிக்குமா? ஆமா, பாதிக்கும். வாழ்த்துக்கள் பாதிக்கிற மாதிரி வசையும் பாதிக்கும். எனவே வழிபாடு முக்கியம். என்ன பண்றது? காலையில சூரியனுக்கு தீபம் காட்டிடணும், விநாயகருக்கு தீபம் போடணும். திருஷ்டி இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்களை 3 நாளும் சொல்லிருந்தேன். ஓம் சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி, சக்கரமே போற்றி, சாரங்கமே போற்றி. 3 நாளும் பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்திருங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி 3 நாளும் இல்லாமற் போகும். ஆமா, பாரதியார் அருளிய விநாயகர் 4 மணி மாலை கவிதைகள், பாரதியார் கவிதைகள் ஒரு பகுதி அது. அதையும் படிச்சு பாருங்க. நல்லது. 3 நாளும் செய்யும். மிதுன ராசிக்கார நேயர்களே, கோச்சிக்க மாட்டீங்க, ஆனா சொல்லிடுறோம். 3 நாளுமே சிறப்பா இல்லை. திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களுமே நிதானம், பொறுமை, தேவையற்ற பேச்சு, தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பிரார்த்தனை பண்ணினா தப்பிச்சுக்கலாம், தோல்வியை தடுத்துடலாம். என்னங்கிறத சொல்றோம். மொத்தத்துல வழிபாடு முக்கியம். 3 நாளுமே. அனுகூலமான எண் திங்கள் 4, மேற்கு, வெள்ளை, செவ்வாய். 2, தெற்கு, சிவப்பு, புதன். 3, கிழக்கு, பச்சை. பிரார்த்தனை பண்ணினாதான் தப்பிக்கலாம், தோக்கிறத தடுக்கலாம், கெட்டது நடக்காம தடுக்கலாம். என்ன பண்றது? மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அவ்வப்பொழுது சங்கடமா இருக்கிறப்ப இந்த 3 நாளும் ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பாருங்க. 3 நாளும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பார்ப்பீங்க. 3 நாளும் அபிராமி அந்தாதி 101 பாட்டு, 10 பாட்டாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. காலையில ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை. 3 நாளும் விநாயக பெருமானுக்கும் சூரியனுக்கும் வசதிப்பட்ட நேரத்துல தீபம் காட்டுங்க, தீபம் ஏத்துங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. நல்லது. கோயில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காசு கொடுங்க, பணம் கொடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. 3 நாளும் உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, 3 நாளுமே சூப்பர்.
திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். 3 நாளுமே பேச்சு சாமர்த்தியம் அதிகம், நிதானம் அதிகம், பொறுமை அதிகம். கலக்குறீங்க கில்லி. ஆம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள். 2, 1 கிழக்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய். 1, 2 வடக்கு கிழக்கு பச்சை நீலம் புதன். உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க. இந்த 3 நாள் வைத்தறிச்சல் உங்க மேல ஏகப்பட்டது இருக்குது. இது பாதிக்குமா? ஆமா பாதிக்கும். வாழ்த்துக்கள் பாதிக்கிற மாதிரி வசையும் பாதிக்கும். எனவே வழிபாடு முக்கியம். என்ன பண்றது? காலையில சூரியனுக்கு தீபம் காட்டிடணும், விநாயகருக்கு தீபம் போடணும். திருஷ்டி இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்களை 3 நாளும் சொல்லிருங்க. ஓம் சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி, சக்கரமே போற்றி, சாரங்கமே போற்றி. 3 நாளும் பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்திருங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி 3 நாளும் இல்லாமற் போகும். ஆமா. பாரதியார் அருளிய விநாயகர் 4 மணி மாலை கவிதைகள், பாரதியார் கவிதைகள் ஒரு பகுதி அது. அதையும் படிச்சு பாருங்க. நல்லது. 3 நாளும் செய்யும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பேச்சு சாமர்த்தியம் நிதானம் ஜெயிக்கும். வெற்றி. அனுகூலமான எண் 6, 5 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள். 2, 1 மேற்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 7, 9 கிழக்கு தெற்கு வெள்ளை பச்சை புதன். 3 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி பொறாம இருக்கு உங்க மேல. அதனால விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றிருங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விநாயகர் அகவல் 3 நாளும் படிச்சிருங்க. பாரதியார் எழுதிய கவிதைகளில் ஒரு பகுதி விநாயகர் 4 மணி மாலை ஃபுல்லாக படிச்சு பாருங்க. கோயிலில் இருந்து படிச்சு பார்க்கறது நல்லது. அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட பலனை. ஆமாம். ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்திருங்க. 3 நாளும் பண்ணிடுங்க. காக்கைக்கும் சோறு வைங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. பண்ணிடுங்க, தப்பிச்சுக்குவீங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, கோச்சிக்காதீங்க. திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே சிக்கல், வம்பு, வழக்கு, தேவையற்ற பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். பிரார்த்தனை பண்ணினா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 4 மேற்கு வெள்ளை திங்கள். 2 தெற்கு சிவப்பு செவ்வாய். 3 வடக்கு பச்சை புதன். பிரார்த்தனை பண்ணினாதான் தப்பிக்கலாம், தோக்கிறத தடுக்கலாம், கெட்டது நடக்காம தடுக்கலாம். என்ன பண்றது? மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அவ்வப்பொழுது சங்கடமா இருக்கிறப்ப இந்த 3 நாளும் ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி பாருங்க. 3 நாளும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பார்ப்பீங்க. 3 நாளும் அபிராமி அந்தாதி 101 பாட்டு 10 பாட்டாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. காலையில ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை. 3 நாளும் விநாயக பெருமானுக்கும் சூரியனுக்கும் வசதிப்பட்ட நேரத்துல தீபம் காட்டுங்க, தீபம் ஏத்துங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. நல்லது. கோயில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காசு கொடுங்க, பணம் கொடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. 3 நாளும் உறுதி. துலா ராசிக்கார நேயர்களே, 3 நாளுமே சிறப்பா இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, பதட்டம், தடுமாற்றம் 3 நாளுமே இருக்கு. திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே கவனம். பிரார்த்தனை பண்ணனா தப்பிச்சுக்கலாம். பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை திங்கள். 7 வடக்கு சிவப்பு செவ்வாய். 6 தெற்கு பச்சை புதன். பிரார்த்தனை பண்ணினாதான் தப்பிக்கலாம், தோக்கிறத தடுக்கலாம், கெட்டது நடக்காம தடுக்கலாம். என்ன பண்றது? மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அவ்வப்பொழுது சங்கடமா இருக்கிறப்ப இந்த 3 நாளும் ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி பாருங்க. 3 நாளும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பார்ப்பீங்க. 3 நாளும் அபிராமி அந்தாதி 101 பாட்டு 10 பாட்டாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. காலையில ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை. 3 நாளும் விநாயக பெருமானுக்கும் சூரியனுக்கும் வசதிப்பட்ட நேரத்துல தீபம் காட்டுங்க, தீபம் ஏத்துங்க.
ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. கோயில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காசு கொடுங்க, பணம் கொடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, 3 நாளும் உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே சூப்பர், வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நிம்மதி. உங்க பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள், 2, 1 தெற்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய், 3, 6 வடக்கு தெற்கு பச்சை நீலம் புதன். 3 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி பொறாம இருக்கு உங்க மேல. அதனால விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றிடுங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விநாயகர் அகவல் 3 நாளும் படிச்சிருங்க. பாரதியார் எழுதிய கவிதைகளில் ஒரு பகுதி விநாயகர் நான்மணி மாலை ஃபுல்லாக படிச்சு பாருங்க. கோயில இருந்து படிச்சு பார்க்கறது நல்லது, அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட பலனை. ஆமாம், ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்திருங்க. 3 நாளும் பண்ணிடுங்க. காக்கைக்கும் சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, பண்ணிடுங்க, தப்பிச்சுக்குவீங்க. தனுசு ராசிகார நேயர்களை திங்கட்கிழமை சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமம், புதன்கிழமை காலையில 9 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம காலத்துல மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. நல்லது கெட்டதா தெரியும், கெட்டது நல்லதா தெரியும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம் திங்கள் செவ்வாய் புதன் காலையில 10 மணி வரைக்கும் இல்லை இல்லை இல்லை. வழிபாடு 3 நாளும் முக்கியம். புதன்கிழமை காலையில 10 மணியிலிருந்து சூப்பரோ சூப்பர், வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். உங்க பிறவி பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. இது எப்ப இருந்து? புதன்கிழமை காலையில 10 மணியிலிருந்து. திங்கள் செவ்வாய் 2 நாளும் காலையில சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டே தீரணும், தீபம் காட்டியே தீரணும். மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பிறைசூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். ஆமா, சந்திராஷ்டமம், அதனால ஜாக்கிரதை ஜாக்கிரதை. திங்கள் செவ்வாய் 2 நாளும் கவனம், பொறுமை. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கெல்லாம் சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்திருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோல்வியை தடுக்கலாம், வெற்றி கிடைக்காது. கெட்டதை தடுக்கலாம், நல்லது நடக்காது. இந்த 2 நாளும் திங்கள் செவ்வாய். சார் புதன்கிழமை சூப்பர், ஆனா திருஷ்டி இருக்கு. காலையில சூரியனுக்கு தீபம் காட்டணும், காலையிலேயே விநாயகருக்கு கோயில தீபம் போடணும். மனசுக்குள்ள நாள் முழுக்கல சில மந்திரங்களை ஓட விடணும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரனே போற்றி. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த புதன்கிழமை அன்னைக்கு இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். ஏன்னா காலையில 9 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. மகர ராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் சூப்பர், வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளா இருக்கும். உங்க பிறவி பலமான நிதானமும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும். கலகரிங்க சந்தோஷம், பிரமாதம், வெற்றி. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை, சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளும். புதன்கிழமை காலையில இருந்த சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. நல்லது கெட்டதா தெரியும், கெட்டது கெட்டதா தெரியாது, ஜாக்கிரதை. எப்ப இருந்து? புதன்கிழமையில இருந்து. அனுகூலமான எண் திசை நிறம் புதன்கிழமைக்கு கிடையாது கிடையாது கிடையாது. அனுகூலமான எண் திங்கட்கிழமைக்கு 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். செவ்வாய்க்கிழமைக்கு 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை நீலம். மகர ராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் மற்றவங்களுக்கு. அதனால வசதிப்பட்ட நேரத்துல விநாயகருக்கு கோயில்ல ஒரு தீபம் போடுங்க, அல்லது எரியிற தீபத்துல நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, சக்தி தேவியே போற்றி, சந்தான லட்சுமியே போற்றி, சங்கபாலனே போற்றி. விநாயகர் அகவல் 2 நாளும் படிச்சு பாருங்க, கோயில்ல இருந்து படிங்க 2 நாளும். ஏழைகளுக்கு பசியாத்திருங்க. அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாம போகும். திங்கள் செவ்வாய் 2 நாளும். சரி, புதன்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமங்கிறதுனால காலையில சூரியனுக்கு தீபம் காட்டிருங்க வீட்டில இருந்து. ராத்திரி விநாயகருக்கு கோயில்ல போய் தீபம் போடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தாராதேவியே போற்றி. ஆம், ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யல, ஜாக்கிரதை. படிச்சிருங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க.
வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. புதன்கிழமை கும்பராசிக்கார நேயர்களை 3 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நல்லது, வெற்றி, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான பிடிவாதம், விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், திங்கள் 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை, செவ்வாய் 3, 6, தெற்கு மேற்கு, சிகப்பு மஞ்சள், புதன். 3 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி பொறாமல் இருக்கு உங்க மேல. அதனால விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றிருங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விநாயகர் அகவல் 3 நாளும் படிச்சிருங்க. பாரதியார் எழுதிய கவிதைகளில் ஒரு பகுதி விநாயகர் நான்மணி மாலை ஃபுல்லாக படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கறது நல்லது. அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட பலனை. ஆமாம், ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்திருங்க. 3 நாளும் பண்ணிடுங்க. காக்கைக்கும் சோறு வைங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. பண்ணிடுங்க, தப்பிச்சுக்குவீங்க. மீனராசிக்கார நேயர்களை 3 நாளுமே சிறப்பா இல்லை. திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே கோபம், தடுமாற்றம், தேவையற்ற பேச்சு அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3 நட்சத்திரத்துக்கு இதுதான். திங்கக்கிழமை 2, 1, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். செவ்வாய்க்கிழமை 1, 9, வடக்கு தெற்கு, பச்சை மஞ்சள். புதன்கிழமை 7, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களை திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களும் சேர்த்து பலன் சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.